Let's welcome singer and actor Puvayar to our show. ஹலோ, வணக்கம் பூவையார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ பூவையார் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பாடாம ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வியூவர்ஸ் நம்மளை வந்து கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன் தாரா. ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு அருமையான பாடல். என் நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் என் அம்மா சொன்ன வெறித்தனும் இன்னும் போலோ கல்லேனா நம்ம கெத்தா தரும். என் நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் என் அம்மா சொன்ன வெறித்தனும் இன்னும் போலோ கல்லேனா நம்ம கெத்தா தரும். ஆமா, அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், கருப்பா கல்லையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். புள்ளிங்க இருக்காங்க வேற இன்னும் ஒன்னோரா வடி ராசவனி பேண்டா என்னோட கிண்ணா மேல அடையாருக்கும் தவுளுண்டு நீ இல்ல தவுளத்தாவே நிலை என் ஆளு நண்பா நீ நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் என் அம்மா சொன்ன வெறித்தனம் இன்னும் போலோ கல்லேனா நம்ம கெத்தா ஏனேனோ. வெறித்தனம் வெறித்தனம். சரி, பூவையார் நெஞ்சுக்குள்ள யார் குடியிருக்கா? என் நெஞ்சுக்குள்ள எங்க அம்மா தான். ஸோ எப்பவே எங்க அம்மா தான். அப்படியா? ஸோ அதை மாற்ற முடியாது. ஓகே, ஆக்சுவலா நம்ம வந்து பூவையார் வந்து டிவில நிறைய ஷோஸ்ல அண்ட் உங்களோட படங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது குட்டியோண்டு பையனா நாங்க பார்த்தோம். இப்பவும் வந்து குட்டி பையனா இருக்கீங்க, பட் ஸ்மார்ட்டா இன்னும் கொஞ்சம் அழகா வளர்ந்துருக்கீங்க. ஹலோ, Thank you. சார் வந்து காலேஜ் செகண்ட் இயர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல? வாட்ஸ் கோயிங் ஆன்? அதான் அவங்க சொன்ன மாதிரி காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அப்கமிங் மூவிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோட கம்பேக் இருக்கும். அதை தாண்டி நான் வந்து இப்போ நேஷனல், அதாவது வாலிபால் பிளேயரா இருக்கேன். நேஷனலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லீக் மேட்ச் விளையாடிட்டு இருக்கேன். சோ இந்த படிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? படிப்புன்றது உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து படிப்புலாம் நான் நல்லா தான் படிப்பேன். ம், அது இப்போ இந்த சினிமாக்குள்ள வந்த பேர் வந்து எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. உண்மையா அதுதான். ஏன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் தான் ஸ்கூல்லேயே நான் தான் டாப்பர் அப்படிதான் இருந்தேன். ஓகே. ஏன்னா அப்போ வந்து படிச்சு பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு என் மைண்ட் செட்ல இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து சிங்கிங் ரியாலிட்டி ஷோல எனக்கு ஒரு பெரிய ரீச் கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்போ ஆக்டிங்குள்ள இறங்கியிருக்கேன். ஆக்டிங்ல ஒரு பெரிய ரீச் வரணும்னு இப்ப அதுக்காக ட்ரை இப்ப நடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு அப்படி பண்ணிட்டீங்களா? ஆமா. எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோ, இல்ல நான் ஒரு வில்லன் ஆயிடுவேன் அப்படி யோசிக்கிறீங்களா? என் பேர் போயாரும் சொன்னா நான் தெரியணும், அவ்வளவுதான். நடிச்சா போதும். அவ்வளவுதான், வேற எதுவுமே உங்களோட கிடையாது. விஷயம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபிள். எனக்கு ரொமான்ஸ்னா வந்து தட்டி தூக்கிடுவேன்ப்பா, இல்ல ஆக்ஷன்னா வந்து சொல்லவே வேணாம்ப்பா. அந்த மாதிரி உங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜானர்னா என்ன? அது வந்து காமெடி தான். அதாவது படத்துல காமெடியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா? ஆமா, அது ரொம்ப ஈஸி. காமெடி பண்றதே கஷ்டம்னு சொல்றாங்க. நம்ம காமெடி பண்ண அந்த காமெடி இதுல நம்ம இருப்போம். காமெடி பண்றவங்களுக்கு தான் அது கஷ்டம். நமக்கு அந்த கஷ்டம் கிடையாது. நம்ம நடிக்க தானே போறோம். டீம்ல நம்ம இருப்போம். அது இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம அதுல சிரிச்சுட்டே இருக்கணும். அழுகுனா அது வந்து அழுகுறதுனா அது வந்து எமோஷனல் சீன்னா அழுகணும். ஃபைட் பண்ணனா அடி வாங்கணும், கஷ்டமா இருக்கும். காமெடி தான், எதுவுமே பண்ண வேணாம், ஜாலியா இருக்கலாம். அண்ட் ஓகே, நிறைய ஷோஸ் சிங்கிங் இதெல்லாம் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு ஷோஸ்க்கும் முன்னாடி நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்குமா, இல்ல காலெல்லாம் நடுங்குமா? அது தெரியும். அதாவது ஹார்ட் பீட் வந்து உடம்பு ஃபுல்லா கேட்கும். அதாவது நான் அந்த சிங்கிங் ரியாலிட்டி ஷோல வந்து பாடும்போது பாடுறதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட்லாம் அப்படி உடம்பு ஃபுல்லா கேட்கும். ஆக்ஷன்னாலே, அதாவது பாட சொன்னாலே பதட்டம் ஆயிடுவேன். நான் பதட்டத்திலே பாதி மறந்துடுவேன். பாடும்போது முழுசா மறந்துடுவேன். என்ன தோணுதோ அதை மட்டும் பாடிட்டு இருப்பேன். பாடி முடிச்சுட்டு பேரு ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு யாருன்னா நான் வந்து கேட்டாங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எலிமினேஷன் ஆக போறோம் அப்படின்னு எழுதி வச்சுன்னா எலிமினேஷன் ஆக போறோம். இல்ல நம்மள மக்கள் வந்து காப்பாத்த போறாங்கன்னா மக்கள் காப்பாத்ததான் போறாங்க. அது மாதிரி அந்த மக்கள் வந்து 12 தடவை காப்பாத்திருக்காங்க எலிமினேஷன். நடந்திருக்கு. வேற எதையோ கவனிச்சுட்டு இருந்துட்டோம். 12 தடவை காப்பாத்திருக்காங்க. மக்கள் ஏதாவது இதே மாதிரி மொமெண்ட் நீங்க ஸ்டேஜ்ல ஏறி கை கால்லாம் படபடன்னு ஆகி நடுவுல லிரிக்ஸ் எல்லாம் மறந்து போய் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அது வந்து போட்டு தாக்கு பாட்டு வந்து பண்ணாங்க. அதுல வந்து அந்த சில லைன்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மாத்த சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன மாத்தது தெரியல, படபடன் ஆயிடுச்சு, மறந்துட்டேன் மொத்தம் இருக்கிறேன். அவ்வளவுதான், நின்ட்டேன் நானு. அப்புறமா நான் எனக்கு தெரிஞ்ச ஓண்டு இருக்கலாம் போட்டு விட்டு அதுக்கப்புறமா அதை மேனேஜ் பண்ணிட்டல, அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், அதெல்லாம் மறந்துட்டேன் ஃபுல்லா நானு. ரொம்ப நாளா வந்துட்டு நீங்க பாட்டெல்லாம் பாடுறீங்கல்ல, என்னைக்காவது நம்ம இனிமே பாட்டு எழுதலாமா, இல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகலாமா, அந்த மாதிரியான ஒரு ஞான உதயம் எல்லாம் தோணி இருக்கா?
தோணி இருக்கு. நானா அது பண்ணியிருக்கேன் நானு. அதாவது நாங்க இண்டிபெண்டா வந்து நாங்க நிறைய பாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். அம்மா சாங் அதெல்லாம் வந்து நாங்க அடிக்கடிக்கு நாங்களாம் எழுதுவோம். நானும் அண்ணாவும் வந்து யோசிச்சு எழுதிட்டு இருப்போம். அதாவது நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் வந்து பண்ண போறேன். அதுக்கு நான் தான் வந்து டியூனா ரெடி பண்ணியிருக்கேன். நான் தான் லிரிக்ஸும் எழுதியிருக்கேன். அதுக்கான ஐடியாஸ்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பேசும்போது இடையில வந்துட்டு சொன்னீங்கல்ல, நீங்களே எழுதி நீங்களா டியூன் பண்ணி ஒரு அம்மா சாங் எல்லாம் வந்து பாடியிருக்கேன். அந்த பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? உன்னை போல யாரும் இல்ல இந்த பூமியில, என் இதயம் முதலில் துடிச்சதம்மா உந்தன் வயிற்றினில, தாயே உந்தன் பாசத்துக்கு நிகரதும் இல்ல, உன்னை காணும் போது கண்ணு ரெண்டுமே ஈரமாகும் இல்ல, உன்னை தீ பொட்ட காணலையே என் நெஞ்சிக்குள்ள வேதனை தான், உன் மஞ்ச முகம் மாறிடுச்சு அம்மா என்ன சோதனைத்தான், உன்னை தீ பொட்ட காணலையே என் நெஞ்சிக்குள்ள வேதனைத்தான், உன் மஞ்ச முகம் மாறிடுச்சு அம்மா என்ன சோதனைத்தான், உன்னை போல யாரும் இல்ல இந்த பூமியில, என் இதயம் முதலி துடிச்சதம்மா உந்தன் வயிற்றினில. ஆஹா, ஓகே. வாட் எமோஷனல் சாங் இல்லையா? எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பாட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா கிடையாது. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, எனக்கு அதெல்லாம் அப்போ வந்து தெளிவுன்றது கிடையாது. ஸோ அப்போ வந்து அப்பத்திலிருந்தே அப்பா கிடையாது. அம்மா வந்து அந்த எதுவுமே இல்லாம தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்பா இறந்துட்டா அந்த பொட்டுல வைக்கக்கூடாது சொல்லுவாங்க, மஞ்சள் பூசக்கூடாது சொல்லுவாங்க, பூலாம் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. நாங்க அப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலதான் யோசிக்க ஆரம்பிச்சோம், இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. சோ அப்ப எழுதுனதுதான் இந்த பாடல். ஆஹா, அருமையான பாடல். பாரு, உங்ககிட்ட ஒரு இது இருக்கு, ஒரு வழி இருக்குன்னா அதை வந்து உலகத்துக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான வே சிங்கிங்கா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, அதுதான் நானும் சொன்னேன்ல, இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்க, இப்போ நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது அது ஃபுல்லாவே வந்து என்னோட ஹிஸ்டரியா தான் இருக்கும். அப்படிதான் எழுதிருக்கோம் ஃபுல்லாவே. நான் உங்களோட லைஃப் ஹிஸ்டரி. ஆமா, என்னோட லைஃப் ஹிஸ்டரி தான். பாட்டு பேரே வந்து கம்பேக் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். ஓகே. சோ அதுதான் ஹிட் கொடுக்கணும். ஆமா. அண்ட் என்னன்னா, பூவையார் அவர்களை பார்க்கும்போது பயங்கர இன்னும் வைபா இருப்பீங்க. ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு சுட்டி பையன் மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்க ரொம்ப அமைதியானது காரணம் வந்து சிஎம் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, அதாவது என்னன்னா, அப்போ வந்து மாஸ்டர் படம் கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு, ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கு. அதாவது தளபதி அண்ணனும் விஜய் சேதுபதி அண்ணனும் பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிருச்சு, நம்மளும் பண்றேன்டா ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா மாஸ்டர் வந்து பெட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு கீழே. சரிங்களா, அது பெட் போட்டுருக்கிறதும் தெரியல, தரையும் தெரியல. சரிங்களா, அந்த மாதிரி வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி வச்சிருந்தாங்க. நானும் எகிறேன், ஃப்ளை பண்ணேன், பெட் எங்க இருக்கு, தரை அங்க இருக்கு. அதாவது இப்படிதான் விழுந்தேன். ஆமா, தரையில தான் விழுந்துட்டேன். இப்படி இருந்தேன், அதாவது ஏசப்பா மாதிரி இப்படி கை வச்சுட்டு இப்படி இருந்தேன். அட்டிச்சு என்னை இப்படி தூக்குறாங்க, தரையில ஃபுல்லா ரத்தம் கேர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் மாதிரி ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டேன். அப்புறமா பக்கத்துலயே வந்து ஆம்புலன்ஸ் இருக்கும். ஸோ அங்க முடியாது, இங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தூக்கிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க ஸ்டிச்சிங்லாம் பண்ணி எங்க அண்ணா வந்து ஒரு 2 திட்டினாரு, எதுக்கு இந்த வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஃபுல் கட்டு கட்டி நான் போயிட்டு இங்க நிக்கிறேன், அதாவது செட்ல நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன லொகேஷன் நான் பார்த்தாரு, ஏன்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் தளபதி என்ன தனியா கூப்பிட்டு, அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு, உங்க கூட தாண்டா இருந்தான் அவன், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே விசாரிச்சு, அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு நானும் தளபதி என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நான் இப்படிதான் உட்காந்துருக்கேன். சொல்லுங்கண்ணே அப்படின்னா, என்னடா இது அப்படின்னா, இல்லைன்ட்டானே, யாரெல்லாம் தள்ளி விட்டானுங்களா இல்ல நீ? அவனே தானே இந்த மாதிரி ஸ்டண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அப்படிவேன். ஏன் எதுக்கு உனக்கு இந்த அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்பத்திலிருந்து வந்து எல்லாரும் சொன்னாங்க, அப்புறமாச்சு கொஞ்சம் சைலண்டாரா அப்படின்னாங்க. நான் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகி அதே பழக ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, அழகா சூப்பரா இருக்க, சைலண்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த குப்புற விழுந்த இது வந்துட்டு அப்படியே இமேஜினேஷன்ல வந்து போகுது, இந்த கோட்டை சாமி தலைகீழதான் குதிப்பா. அப்படிதான் குதிச்சேன். அதாவது நான் இப்படி விழுந்தாதான் கூட பரவாயில்ல, இப்படி ரோல் பண்ணி அப்படி விழுந்தது. லைட்ல இருந்துச்சு, இது லைட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கும் தர. ஒருவேளை அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு லேண்டிங்கா இருந்திருந்தால் சந்தோஷமா ஸ்டன் மாஸ்டர் ஆயிப்பீங்க இல்லையா? ஆமா,
செல்வான கூட போய் சேர்ந்துருப்பேன். ஆனா என்ன சேர்த்துக்கோங்க, நான் கரெக்டா பெர்ஃபெக்டா லேண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு போயிட்டு இருப்பேன். ஓகே, உங்க லைஃப் வந்துட்டு இந்த சிங்கிங் ஷோஸ் அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. எப்பத்துல இருந்து நம்ம ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேடான இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. என்னன்னா, அப்போ வந்து அந்த ஒரு படம் தான் ஒரு ஹீரோயின் ஒருத்தன் வந்தாங்க. நான் இது மாதிரி ஃப்ரண்ட் ரோல வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருந்தேன். அப்போ வந்து ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க தான் அதோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் மாஸ்டர் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா கோப்ராலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க டைம். அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் படம் ஒரு மாதிரி பீக் ஆயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வராங்க, நீங்க பின்னாடி போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அப்படி பின்னாடி போங்க அப்படின்னு பின்னாடி போயிடறான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரா வெயிட் பண்றேன். அவங்க வந்தாங்க, அவார்டு வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் அவார்டு வாங்கிட்டு சைலண்டா தான் இருந்தேன். அப்போ நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு நாள் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் படம் பண்ணிட்டே இருக்கும்போது கூப்பிட்டாங்க இன்னொரு நாள். இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ வந்து சக்சஸ் ஆகிறனோ அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து இப்படியே இருக்கு. ஸோ அதனால நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனும் நான் வந்து தன்மானத்தை சீண்டிட்டாங்கல்ல. ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்மளும் அப்படிதானே இருக்கோம். ஸோ நிறைய சான்ஸ் இருக்கு, நம்மள மட்டும் என் பின்னாடி உட்கார வச்சாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம வந்து ஆக்டிங்ல கண்டிப்பா ஒரு நாள் சாதிச்சே அவனண்டா போயாரு, அது வரைக்கும் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பார்த்தா சொல்லணும்னு தோணுது. இந்த சின்ன வயசுல இருந்து பாட்டு பாடி நீங்களா ஏர்ன் பண்ணிட்டு இவ்ளோ டேலண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, நிறைய பேருக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் நீங்க வந்துட்டு சரி பாரு இந்த சின்ன வயசுல இந்த பையன் எவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கான், வாலிபால் ஆடுற, காலேஜ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் அதை தாண்டி பாட்டு படிக்கிறது கஷ்டம். ஆனா என்கிட்ட அரியர் கிடையாது. வாவ், அப்படி போடு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும் அப்படின்னா டெஃபினட்டா கொஞ்சம் பயிற்சியும் வேணும், முயற்சியும் வேணும். அதே மாதிரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகர் ஆகணும்னு சொல்லி நீங்க பண்ணக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன? நான் வந்து ஒரு மிரர் முன்னாடி ஆக்டிங் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது ஒரு சீன் சொல்றாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நானே ஒரு சீனை யோசிச்சு அதை எப்படிலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஆக்டிங்காக பயிற்சி பண்றதை தவிர்த்து நீ வந்து அந்த இடத்துல இருந்தா நீ என்னவா இருப்ப, அந்த எமோஷனல் மட்டும் கிரியேட் பண்ணு அப்படின்னாங்க. அதை தான் நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி நான் என்னை எப்போ கூப்பிட்டாலும் எந்த டைம்ல கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அது என்கிட்ட அது எனக்கு வந்து அது எப்படின்னு தெரியல, அது என்னோட கடவுளோட கிரேஸ் தான் என்னன்னு தெரியல. நான் எப்போ கூப்பிட்டாலும் என்ன நைட் 2 மணிக்கு எழுந்து வா நம்ம நடிக்க போவோம் அப்படின்னா நான் வந்துடுவேன். ஒரு ஷூட் இருக்கு வா போவோம்னா நான் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. அது சின்ன படமா இருக்கட்டும் பெரிய படமா இருக்கட்டும், திடீர்னு சின்ன படம் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் நல்லது. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு பெரிய படமும் டிராப் ஆகியும் இருக்கு, ஒரு சின்ன படமும் பெரிய சக்சஸும் இருக்கு. அதனால நான் எதையும் விட்டுறக்கூடாது சொல்லிட்டு நான் எல்லாமே பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தரும். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, கதை கேட்கும் போது நான் சில டைம் வந்து தூங்கிடுவேன்ப்பா. ஏன் புரியுது எனக்கு. ஸ்கிரிப்ட் கேட்கும் போது அந்த மாதிரி சில டைம் போர் அடிக்கும், இல்ல நிறைய கதை கேட்டா ரொம்ப அழுத்து போய் தூங்கிடுறோம் அப்படின்னு சொல்ல. நீங்க ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு உங்ககிட்ட கதை சொல்ல வருவாங்க இல்லையா, எத்தனை கதை கேட்பீங்க? நான் வந்து அதாவது என்னை உட்கார வச்சு சொன்னாங்கன்னா நான் அப்படியே கேட்டுட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து நம்ம வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி சரிங்களா, அந்த டைரக்டரும் கஷ்டப்படுறவராக தான் இருப்பாரு. நம்ம கதை கேட்கும் போது தூங்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தவறான விஷயம் அது. ஏன் அப்படின்னா அந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஓப்பனா அவர்கிட்ட சொல்றேங்க, எனக்கு இது செட் ஆகாது நான் பண்ண மாட்டேன்னா அவர் வேற ஒருத்தரை தேட போறாரு, அதனால தூங்குறது கரெக்ட் இல்ல. ஏன்னா கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். எனக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்காதானே ஏங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். நான் அதாவது லேட்டஸ்டா ஒரு ஆபீஸ்க்கு ஒரு பெரிய டைரக்டரோட ஆபீஸ்க்கு போனேன். நான் டைரக்டா உள்ள போனேன், ஆனா வெளியே 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கஷ்டப்படுறவங்கன்னா வழி தெரியும். அதனால யார் என்ன கதை சொன்னாலும் நான் வெயிட் பண்ணி கேட்டுட்டு நான் பண்றேன்னா சொல்லுவேன். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் வந்து படத்துல நடிச்சுட்டே இருக்கணும், என் ஃபேஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதாவது பண்ணிட்டே தான் இருக்கணும் சரிங்களா. நம்ம நடிச்சா அவருக்கு ஹாப்பினா நான் வந்து நடிக்கிறேன், அவ்வளவுதான். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது வந்து மக்கள் முடிவு பண்ணட்டும், நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்ன நடிக்கிறது, நான் நடிக்கிறேன் வந்து சொல்லிட்டே. இன்னொன்னு கதையை கேட்க மாட்டேன் நானு, நீங்க எப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த டைம்ல வந்து நீங்க என்ன நடிக்க சொல்றீங்களோ அதை நான் நடிப்பேன். சோ 2 விஷயம் மட்டும் நான் வந்து வேணான்னு சொல்றேன். ஒன்னொன்னு ஸ்மோக் பண்ற மாதிரி சீனியர் தான் எனக்கு வேணாம், ட்ரிங்க் பண்ற மாதிரி சீனியர் தான் நான் வேணான்னு சொல்றேன். அந்த சீனை மட்டும் தான் வேணாம்னு சொல்லுவேன், அந்த படத்தை வேணான்னு சொல்ல மாட்டேன். அது அந்த 2 மட்டும் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். வாட் a maturity, என்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்கீங்க இல்லையா. அண்ட் நீங்க வந்துட்டு இது சொன்னீங்கல்ல, ஒரு பர்சனலா ஒரு क्वेश्चन, லைக் உங்களோட பர்சனல் லைஃப்ல சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல அப் இருக்கும், நிறைய ஷோஸ் வரும், நிறைய பணம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஷோஸும் வராது, நம்ம கிட்ட பைசாவும் வந்துட்டு கம்மியா இருக்கும். பட் அதை பார்த்து பழகுற பீப்புள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
நீங்க ஒரு டிவில வரீங்க, செலிபிரிட்டின்றதால உங்ககிட்ட ஒரு அன்பு அந்யூன்யம் இருக்கும். கரெக்டு தான். ஆனா நான் யாருக்கிட்டையுமே நான் இன்னொன்னு சொல்லணும்னா, எங்க ஊர்ல நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பழகவும் மாட்டேன். கஷ்டங்களும் வந்தாலும் இன்பங்களும் வந்தாலும் நானே சந்தோஷப்பட்டுப்பேன், நானே கஷ்டப்பட்டுப்பேன். என்னோட ரூம்ல நான் தனியா தான் இருப்பேன். சரிங்களா? பசங்களாம் வருவானுங்க, சந்தோஷமா இருப்போம், ஜாலியா இருப்போம். எனக்கு எதுவும் கஷ்டம் வரும்போது நானே தாங்கிப்பேன், அவ்வளவுதான். ஸோ அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணான்னு வச்சுங்களேன், நம்ம கஷ்டத்தை மட்டமா நினைச்சிருவானுங்க. நம்ம கஷ்டப்படுறவனுக்கு நம்மளுக்கு தான் தெரியும். அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். நம்ம கஷ்டத்தை ஃபீல் பண்ணி சொன்னாலும் அவன் சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். சொல்லி ஒரு பிரோஜனமும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்து பழகிறவன் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பார்த்து பழக வேண்டியதுதான், அவ்வளவுதான். நான் தனியா தான் இருக்கேன் வீட்டுல, நான் யாருக்கிட்டையும் பழகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு சீன் வந்தது கிடையாது. ஓகே. ஆனா வெளியே நிறைய அடிபட்டிருக்கேன். அதாவது அடிபட்டிருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னல இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ல இப்படி வந்து நிறைய பேர் என்னைய நிறைய பேர் ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அதுக்கு நம்ம தகுதியானவன் இல்லை. அவர் வேற ஒன்று எதிர்பார்க்கிறாரு, நம்ம அதுக்கு தகுதியானவன் கிடையாதுன்னா அவ்வளவுதான், நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். நாளைக்கு நமக்கு தேவைப்படும் போது நம்மளை கூப்பிட போறாங்க. சூப்பரா இருக்கு. நீங்க சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேபி லைக் உங்களுக்கு ஒரு சினாரியோ நாங்க கொடுக்குறோம், சரியா? சோ 3 கார் நிக்குது. ஒரு கார்ல பார்த்தா சமந்தா நிக்கிறாங்க, இன்னொரு கார்ல தமன்னா இருக்காங்க, இன்னொரு கார்ல நயன்தாரா இருக்காங்க. 3 காருமே பிரேக் டவுன் ஆகி நிக்குது. சோ அவங்க கேக்குறாங்க, தம்பி எங்களை யாராவது ஒருத்தருக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து நீ வந்து என்னை இடத்துல போய் விட்டுருப்பா அப்படின்னு கேட்டா யார போய் லிஃப்ட் கொடுத்து விடுவீங்க? ஃபர்ஸ்ட் யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு 3 பேருமே ஒரே டைம்ல அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒருத்தனை டிராப் பண்ணி, யார் அது அந்த ஃபர்ஸ்ட் யாரு அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் யார் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்றேன். நான் அவ்வளவுதான், எனக்கு யாரெல்லாம் சொல்ல தெரியும். இப்படி வந்துட்டு இருக்க, உனக்கு சீக்ரெட் கிரஷ் யாருமே இல்லையா? காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறீங்க. கிரஷ் எல்லாம் யாரும் கிடையாது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாய் பல்லவி மேம், அவ்வளவுதான். அப்படி ஓகே. ஆமா, கிரஷ் எல்லாம் எனக்கு உண்மையா யாரும் கிடையாது. நான் யாரையும் அந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது. எனக்கு ஏன் சாய் பல்லவி மேம் ரொம்ப பிடிக்கும்னா, அவன் எனி டைம் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் சாரியில போவாங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப அவங்க பிடிக்கும், அவ்வளவுதான். ட்ரெடிஷனல் கேர்ள்ஸ்னா பூவியாருக்கு வந்து பிடிக்கும். அது ஓப்பனா சொல்றேன், எனக்கு வந்து அந்த சாரி வேட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிமிலர்லி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த இந்த உலகத்துல நீங்க மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஓகேவா? உங்களால அந்த லைஃப்ல இல்ல உங்க லைஃபா இருக்கலாம், இந்த சொசைட்டில நடக்கிற கூட ஏதாவது விஷயங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும்னா எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? எனக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா, அப்ப ஒழிச்சிடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அதுல அடிக்ட் ஆகி நிறைய ஸ்போர்ட்ஸ் இழந்திருக்கானுங்க. குட்டி குட்டி பசங்களுக்குலாம் அது இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து மாத்தணும்ன்றது எனக்கு அப்போத்திருந்தே எங்க ஏரியாவில் அந்த மாதிரி பண்ணாலும் ஃபர்ஸ்ட் போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து இவங்களை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு அது மாத்தணும்னு அப்போத்திருந்தே தோணிட்டே இருக்கு. அதனால நிறைய பேரோட லைஃபே ஸ்பாயில் ஆகுது. அது மாத்தணும்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இல்ல, நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு கேட்கணும்னு தோணுது. லைக் படத்துலயும் வந்துட்டு இந்த மாதிரி சிகரெட் சீன்ஸ் இருந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்னா பண்ண மாட்டேன், இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் தப்பு இப்படி சொல்றீங்கல்ல. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு யார ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நீ மட்டும் எப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஏன்னா ஏதாவது பாதிப்பா, ஏதாவது கதை இருக்கா? ஆமா, எங்க அப்பா அப்படிதான் இறந்தாரு. ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி 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 அவருக்கு வந்து உடல்நிலை சரியாகாம அப்பா இருந்தாரு. அப்போ வந்து எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, சரிங்களா? எங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் அதை மதிக்க மாட்டான். நான் வந்து எதனால, அதாவது எங்க அண்ணனுக்கும் அந்த பழக்கம் இருக்கு, நான் ஓப்பனா சொல்றேன், எங்க அண்ணனுக்கும் இருக்கு. அதனால எப்படி சொல்றது, நான் வந்து அதை யோசிச்சுட்டே இருப்பேன், எதனால சொல்றாங்க அப்படின்னு. சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்துடணும்னு எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கர்வம் இருக்கு. அது என்னால வந்து நடக்கும்ன்றதும் எங்க அம்மாவுக்கு தெரியும். நிறைய அட்வைஸ் பண்ணோன்னா என்கிட்ட மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தான் பொறுமையா நின்று கேட்பேன். அதே மாதிரி என்னை எங்கேயாச்சும் அனுப்பணும், ஏதாச்சும் பார்ட்டி எங்க அனுப்பணும்னாலும் என்னை நம்பி அனுப்புவாங்க, தைரியமா அனுப்புவாங்க. ஏன்னா எங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, என் பெரிய பையன் எப்படி இருக்கானோ இல்லையோ, என் சின்ன பையன் நல்லா வந்துருவான், அவனுக்கு அது எல்லாமே தெரியுது, அவனை நான் நம்புறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால வந்து எனக்கு அந்த பழக்கம்லாம் வந்தது கிடையாது. அம்மாவை யோசிப்பேன், எது இருந்தாலும் அம்மாவை தான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. எங்க அண்ணாவுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா எங்க அம்மா வந்து சமையல் தான். எங்க அண்ணனையும் போய் கேட்க முடியாது, ஏன்னா அவன் வந்து வயசுல பெரியவன், கேட்க முடியாது. என் அம்மா கிட்டயும் போய் ஆறுதல் சொல்ல முடியாது. அதனால சரி அது பார்த்துலாம், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஆயிடுச்சு. சோ இப்படி வந்துட்டு பாட்டு அது இதுன்னு சொல்லி ஒர்க் வைஸா நீங்க தான் ரொம்ப ஓடுறீங்க, ஒர்க் பண்றீங்க, பொறுப்பா இருக்கீங்கல்ல. என்னைக்காவது உங்களுக்கு டயர்ட் ஆகுறது இல்லையா? ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்கணும், எனக்கு எங்கேயாவது நிம்மதியா ஒரு நாள் லீவ் போட்டு நல்ல ஒரு ரூம் எடுத்து அமைதியா படுத்து தூங்கணும், அப்படியெல்லாம் தோணி இருக்கா? ஆக்சுவலா நிறைய டே வந்து எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு.
ஆனா எனக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கானா கிடையாது. ஏன் அப்படின்னா என் மைண்ட் செட்ல இது வரைக்கும் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும்னு தான் ஓடிட்டு இருக்கு. அதனால எனக்கு தூங்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும். அதனாலேயே தான் லேட்டா தூங்குவேன். நான் 3 மணிக்கு தான் தூங்குவேன் மோஸ்ட்லி. ஏன்னா தூக்கமே வராது. யோசிச்சுட்டே இருப்பேன். அதாவது ஓவர் திங்க் பர்சன் நான். ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். நான் இப்போ இன்னைக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டே சூப்பரா இருந்துச்சுன்னா நாளைக்கு எப்படி இருக்கும்னு நான் யோசிப்பேன். அது இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கோம், பயங்கரமா சம்பாதிக்கிறோம், எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் டவுன் ஃபால் ஆகணுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் என்னடா பண்ணுவேன், ஏன்னா நான் ஒழுங்கா படிக்கல, எனக்கு எதுவுமே ஒழுங்கா தெரியாது. சிங்கிங்ல வந்து நான் முழுசா எதுவுமே கத்துக்கல, ஆக்டிங்லயும் நான் இதை முழுசா எதுவும் கத்துக்கல. இது எல்லாமே ஒரு நாள் இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம எப்படா இருப்போம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம வந்து அந்த கனவை வந்து ஃபில் பண்றது, நம்ம வீடு எப்படி கட்டுறது, நம்ம கார் எப்படி அதுதான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஃபுல்லா வந்து ஃபேமிலி பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வந்து பர்சனலா எதுவும் கிடையாது. நம்மள அப்பா அம்மா எதுக்கு வந்து பெத்தாங்கன்னா அவங்க கர்வன்ற மாதிரி கௌரவத்துக்காக தான் பெத்தாங்க. அவங்க தான் நான் ஃபில் பண்ணோம்ல, அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன் நான். எவ்வளவு பட்ஜெட்ல கட்டணும்னு ஒரு ஆசை? அதாவது இன்னும் எனக்கு வந்து இப்ப என்ன தோணிட்டு இருக்குன்னா, இன்னொரு 5 years இருக்கு, வீடு கட்ட 5 years இருக்கு. அதுக்குள்ள நான் எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுல ஃபுல்லா கட்டிடணும்னு ஆசை இருக்கு. ஓகே, சரி. இந்த ட்ரீம் ஹவுஸ், அதாவது எங்களுக்கே தெரியுது பூவியாருக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான் லைஃபோட கோல் அப்படின்னு தெரியுது. அந்த வீடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எத்தனை பெட்ரூம் இருக்கணும், அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சு பாத்திருப்பேன்ல தூக்கம் வராம இருக்கும்போது. ஆமா, நான் நிறைய யோசிப்பேன். அதாவது கட்டினா மாடர்னா தான் கட்டணும் அப்படின்னு. வெளியே ஏன்னா நான் அந்த கேரளா சைட்ல போகும்போது வீடை தான் பார்ப்பேன். எல்லாரும் வந்து இந்த இயற்கையை பார்ப்பானுங்க, போட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. என் கூட நம்ம ட்ரிப்லாம் போகும்போது நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. நான் ஃபுல்லா அந்த வீடை தான் போட்டோ, என் போன்ல ஃபுல்லா வீடுங்க தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல வீடு பாக்குறோம்னா அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுப்பேன். சரிங்களா? இப்ப வந்து எப்படின்னா பெரிய வீடு இருக்கணும், டோர் வந்து அந்த டபுளா திறப்பாங்க தெரியுமா, அந்த டோர் இருக்கணும். 3 பெட்ரூம் இருக்கணும். உடனே நானு, அண்ணன், அம்மாக்கு ஒரு தனியா ஒரு பெட்ரூம் கட்டணும்னு ஆசை இருக்கு. அதாவது அதுக்கப்புறமா வந்து ஒரு டேங்க் இருக்கணும், ஃபிஷ் டேங்க் இருக்கணும், பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கணும். ஏன்னா நான் ஒரு பெரிய அனிமல் லவர்னால பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கும். எங்க வீட்டுல வந்து 2 டாக் இருக்கணும். ஒன்னு வந்து லேபு, இன்னொன்னு ராட்வில்லர். ராட்வில்லர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராட்வில்லர் வந்து வளர்க்கணும்னு அந்த ஆசை. அவனுங்களுக்குன்னு தனியா ஒரு எப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அவனுங்க ஜாலியா விளையாட. அதாவது ஒரு போட்டியோ மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கணும் அவனுங்க விளையாட. அது மாதிரி டெரஸ் இருக்கணும், அம்மா வீட்டு மேல இருந்து பாக்கணும் நிறைய பேர். ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் அந்த ஆசைலாம் எனக்கு கிடையாது. நம்ம லைஃபுக்கு ஏத்த மாதிரி வீடு இருந்தா போதும். ஆனா இப்ப இருக்கு, சொந்த வீடு இருக்கு. சோ அதையும் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்ப அதை வந்து எவ்வளவு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாடர்னா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் என்னோட ட்ரீம் ஹவுஸ் வந்து வேற. வாவ். சோ உங்களோட லைஃப்ல வந்துட்டு பாட்டு, ஷோஸ் அண்ட் படிப்பு இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த வாலிபால்ன்ற விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? எப்ப பார்த்தாலும் வீட்ல டிவியே பார்த்துட்டு அது வாலிபால் மேட்சாவே பார்த்துட்டு இருப்பீங்களாமே? ஆமா, அது என்னன்னா வாலிபால் வந்து எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமான பிளேயர். ஆனா அவர் வந்து வெளியே தெரியல. ஏன்னா அவர் பழைய பிளேயர்ன்றதுனால இப்பதான் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் அவர் விளையாடும் போது வந்து தெரியல. அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன ஒரு வாட்டி கிரவுண்ட்ல சும்மா விளையாடலாம் அப்படின்னு இறங்கும் போது, டேய் நீலா இறங்க, அதை வெளியே போடா அப்படின்ட்டானுங்க. அந்த வெறி ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப இருக்க என் கோச்சுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கத்துக்கணும் ஆசையா இருக்கு, டேய் வாடா கிளம்பி வா அப்படின்னாங்க. அவ்வளவுதான், நான் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு கம்பல்சரி கிரவுண்ட் போய் அது எவ்வளவு எதுவா இருந்தாலும் அப்படியே போய் கத்துக்கிட்டு இப்ப எங்க ஊர்ல நான் இல்லாம போக மாட்டானுங்க. அந்த ஒரு நான் எல்லாம் போக மாட்டானுங்க. எங்க அதாவது என்ன இது வந்து கேட்பாரு, என்னடா போயாரு இருக்கானா அப்படின்னா என்ன போன் பண்ணுவாரு, என்னடா இந்த வாரம் ஃப்ரீயா அப்படிங்க. நான் அது மாதிரி சரி வேணா ஒரு மேட்ச் வேணாம் நம்ம விளையாட போய் அவர் வந்து சொல்லுவாரு, எனக்கு இருக்கு 2 நம்பிக்கை. ஒண்ணு நான் ஒரு அட்டாகர்னு ஒரு பையன், கிஷோர்னு ஒருத்தர் இருக்கான், என் நண்பன், வாலிபால் பார்ட்னர். அவன் வந்து அவங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் இல்லாம மேட்ச் செட் பண்ண வேணாம் அப்படின்னு ஓப்பனா சொல்றேன் எல்லாரும் முன்னாடி. அவனுக்கு இல்லைன்னா வேணாம் அப்படின்றது. ஒரு நாள் உங்களுக்கு விங்ஸ் கிடைக்குது. விங்ஸ் இந்த ஒரு நாள் வந்து நீங்க எங்க வேணா பறந்து போயிட்டு வரலாம், எந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க? எங்க பறப்ப அப்படின்னு கேக்குறாங்க. பறக்க வேண்டியதான் நம்ம இஷ்டத்துக்கு. ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம போற மாதிரி இருக்கு, ஓகேவா? எங்க போகணும்னு நினைப்பீங்க? எனக்கு வந்து காஷ்மீர் போகணும்னு ஆசையா இருக்கு. இது வரைக்கும் நான் போனது இல்ல. சரி, போனா பசங்களோட ட்ரிப்பா போனோம் அப்படின்னு. இல்ல நீங்க அப்ரோடு எங்க வேணா போலாம். எங்க வேணாலும் போனா ஆஸ்திரேலியா போவேன் நான். ஏன் ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியா நான் போயிருக்கேன். போயிட்டு நிறைய அங்க வந்து இயற்கை வந்து செம்மையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மேல வந்து அதுவே வந்து உட்காரும், நம்ம ஃபீட் பண்ணலாம், செம்மையா இருக்கும். அதுங்களோட வந்து சேர்ந்து பார்க்கும் போது எப்படி இருக்கும் யோசிக்கும் போதே சூப்பரா இருக்கும். ஆமா, அதோட அந்த கடலோட கலரே வந்து ஒரு மாதிரி ப்ளூவா இருக்கும்,
தூரத்துல இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அங்க ஒரு வியூ இருக்கு, செம்ம ஹைட்டா இருக்கும். அந்த மலை வந்து கீழே வந்து கடல் இருக்கும், அந்த கடல் ஒட்டி ஒரு ரோடு போகும் சரிங்களா. அங்க இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது அந்த கடலே ஒரு மாதிரி சூப்பரா தெரியும். சொல்லும் போதே எப்படி இருக்கு, நான் நிறைய வந்துட்டு நல்லா தெரியுது. ஆனா நம்ம ஊர்ல நம்ம படையில எல்லாம் வச்சா கூட ஒண்ணு பக்கத்துல வந்து நிக்க மாட்டேன். அதுதான் நானே யோசிச்சுட்டு இருப்பேன் நானு. கரெக்ட். ஏன்டா நம்மளுக்கு இந்த ஊர்ல மட்டும் அனிமல்ஸுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லையா, அப்போ எவ்வளவு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு. அங்கெல்லாம் வந்து அந்த கங்காரெல்லாம் வந்து அப்படியே அழகா வந்து நம்ம பக்கத்திலேயே வந்து இருக்கும். கங்காருக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்திருக்கீங்களா? அந்த ஒரு பார்க் மாதிரி ஒண்ணு இருக்கு, அங்க வந்து ஒரு ஜூ கூட்டு போனாங்க, அது பெரிய ஜூ போல. அது கங்காருக்கு அந்த பிஸ்கட் மாதிரி ஒண்ணு கொடுத்து அதெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஆனா கங்காரெல்லாம் நமக்கு அது ஒரு ரக்கடான அனிமல், அது திடீர்னு அடிச்சிருவோன்னுவாங்க. அதனால சைடு நீ தள்ளியே இருப்பா அப்படின்னு நம்ம பேர்ட்ஸ் கிட்டே விளையாடுறது, அவ்வளவுதான். ஓகே, சோ இவ்வளவு நேரம் வந்துட்டு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம். இப்ப அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு போறோம். என்னன்னா, இப்போ இவ்வளவு நேரம் நீங்க பாடி எல்லாரும் கேட்டிருப்பாங்க, இப்ப நாங்களே பாட போறோம். அதுல கொஸ்டினும் நானே கேட்பேன், நீங்க பதில் மட்டும் சொல்லணும். ஓகே ஓகே, ரெடியா? மோனிகா லவ் யூ மோனிகா, பேபி மா மோனிகா, இச்சு கிச்சுமா கிச்சு கிச்சுமா. அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு மோனிகா, ஒரு கிரஷ். நான் எனக்கு கிரஷே இல்ல, நான் யாரையும் பார்க்கவே மாட்டேன், நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துருவேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கிரஷ் யாருன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன், சாய் பல்லவி மேம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க, அனிகா சுரேந்திரன். அவங்கள சொல்லலாம். ஏதாவது லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கீங்களா, பக்கெட் லிஸ்ட்ல உங்களோட கண்டிப்பா நம்ம நடிச்சே ஆகணும் அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் எந்த லிஸ்டும் கிடையாது. அதனால எனக்கு வந்து சாய் பல்லவி மேம் கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஓ மை காட். ஓகே, அடுத்த பாடல். மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. இல்ல, இந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ல மாட்டிக்கிட்டு ஐயோ என்னடா பண்ண போறோம் முழுத்த மொமெண்ட் இப்ப மாட்டிருக்கேன். லேட்டஸ்டா ஒரு 2 weeks முன்னாடி வந்து அதாவது பசங்க திருச்சியில இருந்து வந்திருந்தாங்க, அந்த காலேஜ் பசங்க மொத்த பேரும் வந்தாங்க. ஆனா எல்லாரையும் டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு போயிருந்தோம். அங்க வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க எங்களை. சரிங்களா, பைக் தரவே இல்லை. நானும் என்னென்னாலும் கேட்டு பார்த்துட்டேன், அந்த மாதிரி பிளேயர்ஸ் நாங்க எல்லாருமே, அதனால டிராப் பண்ணலாம்னு வந்தோம். அவனுக்கு காலேஜ் போனோம், நாளைக்கு மார்னிங் காலேஜ் இருக்குண்ணே, அதனால நாங்க அர்ஜென்டா வந்து டிராப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் தெரியல. 3 hours தான் நிக்கிறேன். என் பைக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஃப்ரெண்டோட பைக்கு அவன் வந்து கேட்டு வாங்கி நான் வந்து, அதாவது என் பைக் ஆல்ரெடி 2 பைக் வந்து எடுத்துட்டு வந்துருந்தோம். ஆனா நிறைய பேர் இருந்தானுங்க. ஏன் 2 பைக்ல வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. இவந்துல வந்து இது இல்ல, நம்பர் பிளேட் இல்ல, புது வண்டி. அவன்கிட்ட போன் பண்ணி ஓனருக்கு போன் பண்ணா எடுக்கல. நைட்டு 1:30 மணி, 1:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே நிக்கிறோம். அவரே சொல்லிட்டாரு, என்ன மூஞ்சால சேஞ்ச், ஏன்டா கடங்காரன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கடா, நான் காலைல வந்து ப்ரூஃப் காமிச்சிட்டு எடுத்துட்டு போங்கடா அப்படின்னாங்க. போயிட்டு அப்புறமா 3 hours அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது தம்பி, நீ போ காலைல போயிட்டு வா, இப்பயே நீ ப்ரூஃப் எடுத்தா கூட எஸ்ஐ கிடையாது, நான் தான் இருக்கேன், தர முடியாது அப்படி சொல்லிட்டேன். அவர் வேற ரொம்ப ரகடா வேற பேசிட்டாரு. எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கலெக்டரா வந்தாலும் வண்டி தர முடியாது அப்படின்லாம் பேசிட்டாரு. அதாவது மாதிரி அசிங்கமாயிருச்சு. நெக்ஸ்ட் சாங் கல்ல கல்ல கேலா கேங்கு. அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பத்தி சொல்லுங்க. நம்மனுங்கெல்லாம் எப்படி சொல்றது, பேரோட சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க சுத்துவீங்க? நாங்க சுத்தாத இடமே கிடையாது ஊர்ல, பயங்கரமா சுத்துவோம். அதாவது எல்லாரும் தூங்கிட்டு போய் நாங்க முழிப்போம், எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறது நாங்க தூங்குவோம், நைட்ல தான் சுத்துவோம். அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு 10 பசங்க இருக்காங்க எங்க வீட்டுல. இன்னும் கூட எங்க வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப போனா கூட எங்க வீட்டுல ஒரு 10 பசங்க எப்பவுமே இருப்பானுங்க. அதே என் பசங்கன்னா எங்க அண்ணனையே சேர்த்து சொல்றேன். எங்க அண்ணன், அப்புறம் என்னோட சித்தி பையன், அதாவது எங்க அம்மாவோட தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கேன், அவனும் எங்களுக்கு அண்ணன் தானே. அவன் ஒருத்தன் அர்ஜுன், அவன் பேரு. எனக்கு ஒருத்தர் தம்பி இருக்கான் அஜித்னு, அப்புறம் கோகுல், தனுஷ். கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் ஹீரோ பேரா இருக்கு, தனுஷ், அஜித், வேற பண்ண முடியாது வேற இந்த கேங்ல இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம், நைட்ல காலைல பிளான் போட்டு வச்சுப்போம் எங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய திருடியும் இருக்கும், சொல்ல வேணாம். பயங்கரம், நாங்க சேட்டை பிடிச்ச பசங்க ஊர்ல, எல்லார்கிட்டயும் சண்டை வலிப்போம். யாரோட என்ன முறைக்கிற போங்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கோம். இந்த ராகிங் அது மாதிரியும் பண்றாங்க, பண்ண மாட்டாங்க. பேரு மட்டும் தான் பூவையா, அதானே, மத்தபடி உள்ளுக்குள்ள எல்லாம் ரகட். ஓகே, நான் தான் சொல்லிட்டேன்ல, பசங்க எல்லாம் வேற மாதிரி இருப்பானுங்க. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. அம்மா சாங். சோ உங்க அம்மாவை பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க, பட் இருந்தாலும் எதனால இவ்ளோ பிடிக்கும்? எங்க அம்மாவை எதனால பிடிக்கும் அப்படின்னா,
நான் இப்போ வீடை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இவ்வளோ சம்பாதிக்கும் போதும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். எங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து 150. அதாவது நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது 150 ரூபாய் சம்பளத்துல எங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இன்னொன்னு எங்களை மட்டும் தனியா பார்ப்பாங்க. அதாவது எங்க ஃபேமிலியை மட்டும் அது அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணுன்றதான் ஃபுல் மைண்ட் செட்டே வந்து அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் இன்ன வரைக்கும் கூட அம்மா கிட்ட நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், அம்மா இன்ன வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். அதாவது ஒரு 5 இயர்ஸா நான் வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதுக்கு மேல அவங்களால கண்ட்ரோலா இருக்க முடியல, என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தான், அதனால வேலைக்கு போறாங்களே கண்டி நான் கம்பல்சரி நீ போ அப்படின்லாம் சொல்லல. நான் இன்ன வரைக்கும் போவாதன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்களால வேலை செஞ்ச கையில அது வேலை செய்யாம இருக்க முடியல போல வீட்டுல. ஆனா வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்கள வந்து நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. எப்படி சொல்றது, அதான் சொன்ன ஒரு பெரிய வீடு கட்டி அம்மா உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. நிறைய எண்ணங்கள்லாம் இருக்கு, அம்மாவை இப்படிலாம் பாத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் நானே தனிப்பட்டு சம்பாரிச்சு அம்மாக்கு இது வரைக்கும் ஒரு சேலை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லாவே அம்மா கிட்ட தான் கொடுத்துருவேன். நான் இது வரைக்கும் என் செலவுக்கு, தனிப்பட்ட செலவுக்குன்னு நான் 1 ரூபாய் கூட நான் எடுத்துறது கிடையாது. நான் போய் அம்மா கிட்ட கேட்டா அம்மா எனக்கு தந்துருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நான் கொடுத்துருவேன். அதனால நம்ம கையில இருக்கும்போது அப்பதானே நம்ம எதுனாலும் பண்ண முடியும். அதனால வந்து இது வரைக்கும் ஒரு சேலை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. வாங்கி கொடுக்க ஒரு பெரிய ஆசையும் இருக்கு. ஐயா, தாங்களே சம்பாதிக்கிறீர்கள், தயவு செய்து அந்த சேலையை வாங்கி கொண்டு கொடுங்கள். இல்ல, சேலையை தாண்டி எங்க அம்மா ஒரு நாள் நான் எப்படின்னா, அதாவது என் வீடு வந்து அந்த இது கிரகப்பிரவேசம் இருக்கும்ல, அப்ப வந்து நான் அம்மாவை எப்படி பார்க்கணும்னா, அம்மா ஃபுல் நகையோட இருக்கணும்னு என்னோட ஆசை இருக்கு. என்னதான் நகை, அம்மாவுக்கு அந்த ஆசை இருக்கு, நிறைய நகை போடணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அம்மா அந்த கிரகப்பிரவேசம் அப்போ அம்மா ஃபுல் நகையோட ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா உங்க ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். பூவையார் மாதிரி ஒரு பையனா இருக்கட்டும், இல்ல ஒரு தம்பியா இருக்கட்டும், அவ்வளோ ஸ்வீட்டா நீங்க உங்க ஃபேமிலியை வந்து இப்படி பண்ணணும் அதை பண்ணணும். எனக்கு அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ஆசையா நீங்க எதுவுமே சொல்லல, நான் இப்படி வாழணும், எனக்கான இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லவே கிடையாது. எல்லாமே உங்க ஃபேமிலிக்காக பண்ணணும், அம்மாக்காக பண்ணணும், இவங்களுக்காக பண்ணணும். வாவ், சச் a sweet boy you are. பட் ஆனா உங்களோட இன்டர்வியூ யாராவது பாக்குறாங்க, அதுவும் அம்மா பையனா சேர்ந்து உட்காந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அங்க பாத்தியா எப்படி விழும், நல்லா விழும், செம்மையா விழும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நானும் அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ எனக்கு ஒரு தனியா ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு, ப்ரோ தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அம்மா கூட மட்டும் இன்டர்வியூ பண்ணாதீங்க ப்ரோ, என்ன அடிக்கிறாங்க ப்ரோ வீட்டுல. நிறைய அதாவது டைரக்டா சொல்லியிருக்காங்க, ப்ரோ உங்களால நான் நிறைய அடி வாங்குறேன், திட்டு வாங்குறேன், சின்ன பையன் சம்பாதிச்சு வீடியோ தண்டமா விளாடுறது. ஒருத்தர் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க ப்ரோ, அந்த மாதிரி அம்மா கூட மட்டும் இருக்காதீங்க ப்ரோ, யாரு கூடனா நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க, எனக்கு வீட்டுல சரியான திட்டு விழுது ப்ரோ, உங்களால நான் அடி வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரோ சாரி ப்ரோ, கோச்சிக்காதீங்க, பண்ண மாட்டேன். ஓகே, இப்ப நான் உங்களை ஒரு கடுப்பேத்துற ஒரு கேள்வி நான் ஒன்னு கேட்க போறேன், சரியா? ஓகே, இது கொஞ்சம் கடி கேள்வியா தான் இருக்கும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க, சரியா? ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவங்க அம்மா வந்து சுகர் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு கடை இருந்திருக்கு, அங்க வாங்கலையாம். 2வது கடைக்கும் போலையாம். எல்லா கடையும் விட்டுட்டு 7வது கடையில தான் போய் வாங்கியிருக்காரு. ஏன் தெரியலையே எனக்கு. அது அதாவது இது ஜோக்கார் தான், ஜோக்கு கலந்து ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாம், ஓகேயா? 7வது கடையில தான் வாங்கியிருக்காங்க. ஐயோ, கூட இருக்க ஆங்கரும் சேர்ந்து யோசிக்குது போலயே. ஆன்சரை சொல்லிட்டா சொல்லுங்க. ஏன்னா சுகருக்கு நடந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் இருக்கிறதுலயே தூரமான ஒரு கடையை பார்த்து போய் வாங்கியிருக்காரு. எப்படி மக்கா? அண்ட் இப்போ டக்குன்னு உங்க மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு சாங், இந்த சாங் வந்து டக்குனே மைண்டுக்கு வருதுங்க, நான் பாட போறேன் அப்படின்னா என்ன சாங்? கானாவ பாடுவண்டா, கல்யாணம் ஆனாலும் சாவல பாடுவண்டா, சினிமாக்கே போனாலும் படிச்ச பிகாம் டிகிரி வேணாங்க, புயருக்கு பேருக்கு முன்னாடி போதும் கானாங்க, படிச்ச பிகாம் டிகிரி வேணாங்க, புயருக்கு பேருக்கு முன்னாடி போதும் கானாங்க, நான் செத்தா கூட பேரு நிக்கும் கானால, எனக்கு கடைசி ஆசை கச்சேரி போனோன்னா சைனால, நான் செத்தா கூட பேரு நிக்கும் கானால, எங்களுக்கு கடைசி ஆசை கச்சேரி போனோன்னா சைனால, கானா பாடகர் சொன்னா எங்களை கேவலம்மா பாப்பான், கானா பாட சொல்லி சரக்கு டம்மு வேணுமான்னு கேட்பான், கஷ்டம் இருக்கு நிறைய உள்ளங்க, இருந்தாலும் ஜெயிக்க பிறந்த கானா உள்ளங்க,
போயாரு சரக்கு டம்மு அடிக்காத நல்ல பிள்ளைங்க ஐயோ பாடி காட்டும் அர்த்தமா என் பாட்டு இருக்கும் தீர்த்தமா இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். நாச்சுக்குதான், குமுக்குதான், குமுக்குதான். என்னென்ன படங்கள் லைனப்ல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஈகர் பயங்கரமா இருக்குங்க அது எங்களுக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து பூஜை போட்டாங்க அதாவது மார்ஷல் படம். மார்ஷல் வா So, okay. அதெல்லாம் நான் இருக்கேன், அது சொல்ல மாதிரியே தெரியல. அப்புறம் இன்னொரு படம் வந்து அது வந்து ஒரு பெரிய படம், ஆனா அதை நான் சொல்ல விரும்பல தாண்டி சொன்னா என்ன கொண்டுருவாங்க. ஏன் அப்படி Title? சொன்ன டைட்டிலும் நான் இருக்கேன்னே சொல்லக்கூடாது. இதுல நான் title சொன்னேன்னா என்ன ஆயிடும்? ஒரு- சரி, அப்ப சொல்லிடலாம். அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர். அதே இந்த சென்னையில இல்ல, director வந்துட்டு direct இந்த பண்ணுவாங்க. சென்னை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணவர் அப்படி சொல்லலாம். சென்னையா வட சென்னையா? அப்படிலாம் நாங்க வந்து டைரக்டா சொல்ல மாட்டோம். ஸோ யோசிங்க எதுவாக இருந்தாலும் ஓகே தான், அது பெரிய படமா இருக்கும். அப்புறம் 3 படம் வந்து இப்போ வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஆ, அதுல வந்து ரீயூனியன், அதுல வந்து நான் ஒரு ஹேக்கரா பண்ணியிருப்பேன். ம், அது வந்து ஏன்னா அது வந்து இப்போ போஸ்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க, அதனால நான் சொல்லலாம். இன்னொரு படத்துல வில்லனா பண்ணியிருக்கேன், இன்னொரு படத்துல செகண்ட் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹீரோவா பண்ற மாதிரி ஒரு படம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆ, அதாவது கதையின் நாயகனா பண்ற மாதிரி. wow, அது வந்து பார்ப்போம். super, Okay. so proud of you பூவையார் boy, Thank you. because பரவாயில்லையே, உங்க கடையில ஆ. நிறைய ஸ்வீட்ஸ் விதவிதமா இருக்கு பூவையார். ஒரு Waiting. சின்ன ஷோல இருந்து ஆரம்பிச்சு அதை படிப்படியா கொண்டு வந்து இப்ப ஹீரோ வில்லன் இருக்கிற எல்லா ரோல்ஸையுமே வந்து பயங்கரமா கலக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு Thank சொல்லி you, ஜெயா thank you, டிவி thank you. சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ Thank you for joining with us today. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.